எதனால வந்து காலாஸ்திரி போக சொல்றாங்க சார்? அப்புறம் அவர் பிழைக்க வேணாமுங்களா அங்க இருக்கிறவங்க? ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா உனக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, போ காலாஸ்திரிக்கு போய் பூஜையை பண்ணு அப்ப கல்யாணம் ஆகும்ன்றாங்க. எதனால அங்க போகணும்? காளகஸ்திரி மட்டும் இல்லைங்க, எந்த கோயிலுக்கு வேணா போகலாம். எங்க நீங்க இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் இல்ல, தேவாலயம் போகலாம், மசூதிக்கு போகலாம், எங்க வேணா போகலாங்க. எல்லா இடத்துலையும் இறை உணர்வு இருக்கத்தான் செய்யுது, இறை சிந்தனை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா அங்க போனா இது நடந்துரும், இங்க போனா இது நடந்துரும் எதிர்பார்ப்பு இறைவன்ட்ட வச்சுக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ நான் என்ன சொன்னேன், காளகஸ்திக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் ஆயிரும் அப்படின்னா, அப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காளகஸ்தி மறந்துடுவீங்களா? அப்படி இல்லை, எப்பவுமே அவர் அங்கதான் இருப்பாரு, நமக்குள்ளேயே இருக்கிறார். இறைவனுங்கிறவன் அங்கதான் இருக்கிறான்ல, அவன் நமக்குள்ளேயே இருக்கிறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கல்யாணத்துக்காக ஒரு காளகஸ்திரி, காருக்கு பங்களா வாங்குறதுக்காக ஒரு இடம், அப்புறம் பொண்டாட்டி கட்டுறதுக்காக ஒன்று, பிள்ளை பிக்கிறதுக்காக ஒன்றுன்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் சாமியை பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டே இருந்தா உண்மையான இறையே நீங்கள் எப்போ தேடுவீங்க? அது இல்லை, ஒரு எதிர்பார்ப்போட வச்சுக்கிறது எப்படி இறை சிந்தனையாக இருக்க முடியுங்கிறத. அப்போ எங்கே வேணால் போங்க, ஆனால் எதிர்பார்த்து போகாதீங்கிறது தான் என்னுடைய வாதம்.